ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜபா. நான் நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நான் ஸ்டார் வந்து உங்களுக்கு ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருப்பேன். இந்த மாதிரி நான் ஸ்டார் போட்டுட்ருக்கேன்னு சொல்லி. அந்த ஸ்டார் வந்து பாருங்கள், இந்த 5 கோன் போட்டேன் நான். 1 2 3 4 5 கோன் வந்து நான் ஜாயின் பண்ணிட்டேன். இதை ஸ்டார் எப்படி போடுறதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். அந்த ஸ்டார் எப்படி போடுறது, இந்த மாதிரி இணைக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்ட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒரு கோன் எப்படி போடுறது, ஏற்கனவே சின்ன கோன் போடுறது எப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கேன் நான். அந்த லிங்க் வேணால் இந்த வீடியோவில் உங்களுக்கு கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வந்து இந்த ஸ்டார் வந்து இந்த போட்டு முடிக்கணும். அதுக்காக இதெல்லாம் பெரிய வீடியோவாகிரும். அதனால் நான் வந்து இந்த ஒரு கோன் எப்படி ஜாயின் பண்ணுறதும் உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 5 கோனையும் நான் ஜாயின் பண்ணிவிட்டு 6 இதழ் வச்சு நான் ஸ்டார் போட்டிருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பக்கம் பாருங்கள். இந்த பக்கம் நான் ஒவ்வொரு கோனும் போட்டும்போது இந்த இதுவும் முடித்து கிளியராக நான் சொருகி வந்துட்டேன். ஏன்னா இதுதான் நம்மளுக்கு சரியான ஒரு மெத்தேடு. எல்லாம் போட்டு நம்ம வந்து அந்த வயரை சொருகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் நான் ஒவ்வொரு கோனும் ஜாயின் பண்ணும்போது இந்த மாதிரி இதுவும் சதுரமும் போட்டு உள்ளே சொருகி எல்லாம் கிளியராக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதுதான் நம்ம வந்து போடக்கூடிய கோனோடு ஜாயின் பண்ணுற வயர்கள் இதெல்லாம். அதுவும் எப்படி பண்ணுறோன்னு பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க, ஸ்டார் போடுறதுக்கு நான் ஒரு 16 வயர் 5.5 அடி கட் பண்ணி வச்சுருக்கேன். 16 வயர் 5.5 அடி. இந்த ஸ்கேலில் 5.5 அடி கட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், 1 2 3 4 5 5.5 அடி கட் பண்ணி வச்சுருக்கேன். 16 வயர் 5.5 அடியில் 16 வயர் கட் பண்ணி வச்சுருக்கேன். வாங்க எப்படி கோன் போடுறான்னு பார்க்கலாமா? 16 வயர் இங்கே பாருங்கள், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். வயர் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 வயர் கட் பண்ணி வச்சுருக்கேன். எப்படி ஜாயின் பண்ணலான்னு பார்க்கலாமா? நம்ம ரோலோடு இருக்குது. இந்த வயரில் கொஞ்சம் சொருகிறதுக்கு கொஞ்சமாக விட்டுட்டு மடக்கிட்டு நம்ம இந்த வயரை வந்து சரிசமமாக மடிச்சுட்டு பாக்ஸ் நாட் போட போகிறோம். தெரியாத பிகினர் பார்ப்பீங்கன்னு சொன்னால் நீங்கள் பாக்ஸ் நாட் வீடியோ போட்டிருக்கேன், அந்த பார்த்துட்டு வந்து போட்டாலும் பரவாயில்ல. இல்லைன்னா இப்போ பாக்ஸ் நாட் எப்படி போடுறதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். பாருங்கள், இப்படி பிடிச்சிட்டு இந்த லூக்கில் இந்த வயரை மடித்த வயரை விட்டுட்டு இந்த பேக்கில் இருக்க பள்ளமான வயரை எடுத்து மேலே வச்சுட்டு இந்த வயரை இந்த லூப்பில் சொருகி நாட்டை டைட் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ பாக்ஸ் நாட்டு. அதுக்கப்புறம் நம்ம அந்த ரோலோடு இருக்கிற வயரில் எல்லா வயரையும் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். அதாவது இந்த 16 வயரும் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். அந்த சொருகிறதுக்கு கொஞ்சம் விட்டுட்டோம்ல, அந்த வயரில் இது பண்ணாமல் நம்ம இந்த ரோலோடு இருக்க வயரில் எல்லா வயரும் அந்த 16 வயரையும் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஜாயின் பண்ணிவிட்டு பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? வீடியோ லென்த்தாக போயிடும். அதனால் இந்த வயரை இப்படி தான் ஒவ்வொரு பாக்ஸ் நாட்டாக போட்டு ஜாயின் பண்ணிவிட்டு 16 வயரையும் ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம பார்ப்போம். இது பண்ணுவோம். ஒவ்வொரு வயரும் போடும்போது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். ஓகேவா? பாருங்கள் ஃப்ரெண்ட், இந்த மாதிரி
போட்டுட்டு நான் கட் பண்ணதை உங்களுக்கு காட்டல வீடியோ. இந்த நம்ம ரோலோடு இருந்த வயரை நம்ம வச்சுருந்தோம் இல்லையா, அந்த வயரை வந்து நான் இந்த மாதிரி அளவெடுத்து இந்த பக்கத்தில் உள்ள வயரை அளவெடுத்து கட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல சொருகிறதுக்காக ஒரு சின்ன குட்டி வயர் விட்டுருந்தோம் இல்லையா, இந்த பக்கம் இல்லாமல் இந்த லாங் வயர் விட்டுருந்தோம் இல்லையா, இந்த பக்கம் வந்து நம்ம என்ன பண்ணோன்னா இந்த இடத்துல மறுபடியும் எல்லா வயரையும் 16 வயரும் நான் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம இந்த நம்ம விட்டுருக்கோம்ல இந்த வயர் பக்கமாக நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த வயரை இந்த மாதிரி எடுத்து நம்ம நாட் போடணும். நாட் போடும்போது நம்மளுக்கு முக்கு திருப்பம் இல்லையா கூடையில், அது மாதிரி இந்த முக்கோண ஷேப் விழுகும் உங்களுக்கு. இந்த மாதிரி முக்கோண ஷேப் விழுகும். இதே மாதிரி இந்த அளவுக்கு நம்ம வந்து இப்படி போட்டுட்டு வரும்போது நம்மளுக்கு சொருகிற அளவுக்கு வயர் கிடைக்கும். இந்த வயரை பிடிச்சி இப்படியே நம்ம பின்னிட்டு லாஸ்ட்டில் எண்டில் முடிச்சுட்டு அப்புறம் இந்த பக்கம் திருப்பி இந்த 2 வயரையும் பிடிச்சி நாட் போடணும். நான் இதை போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி போட்டு முடிச்சிட்டேன். இப்போ இந்த சைடு நம்ம திருப்பியிருக்கோம். ஃபஸ்ட்டு இந்த சைடு நம்ம போட்டோம் இல்லையா, இதே மாதிரி இந்த சைடு திருப்பி இந்த மாதிரி ஒரு நாட் போட்டுட்டு நாட் போடும்போது பாருங்கள் உங்களுக்கு தெரியும். அதுக்காகத்தான் நான் வந்து இதை காட்டுறேன். இந்த மாதிரி இந்த சைடும் போது நம்மளுக்கு ஒரு முக்கோண ஷேப் கிடைக்கும். தள்ளி வச்சு போடுறதுனால எனக்கு அப்படி இருக்குது. பாருங்கள், இந்த பக்கம் ஒரு முக்கோணம், இந்த பக்கம் ஒரு முக்கோணம் வந்துடுச்சுங்களா. இப்போ இந்த சைடே அப்படியே வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், பின்னிக்கிட்டே போகணும். இந்த சைடே நம்ம பின்னிக்கிட்டே போயிட்டு இதையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இதை முடிச்சுட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். ஏன்னா எனக்கு வந்து இதாகும், நிறைய லென்த் ஆகும். முடிச்சுட்டு இங்கே எப்படி போடுறோம், மறுபடியும் எப்படி போடுறோன்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நான் மேலே பின்னி முடிச்சிருக்கேன்னா இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கொங்காடியாட்ட இருக்கா, இப்படி போடுற மாதிரி இந்த மாதிரி இருக்குது. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த பக்கம் திரும்பி நம்ம லாஸ்ட்டாக முடித்தோம் இல்லையா, அந்த வயரையும் இந்த வயரையும் சேர்த்து ஒரு நாட் போடுறோம். நாட் போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு நாட் போட்டு இந்த வயரில் ஒரு நாட் போடுறோம். நாட் போட்டு இப்போ இந்த பக்கம் போகிற வயர் எடுத்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பக்கம் இப்படி இருக்கு இல்லையா, இந்த நாட்டு போட்டிருக்கோம்ல, இந்த வயரு இந்த பக்கம், இந்த வயர் இந்த பக்கம், இந்த வயரை பிடிச்சி இந்த நாட்டில் பின்னிடணும், ஃபுல்லாக பின்னிடணும். இந்த வயரை பிடிச்சி இந்த நாட்டு பக்கம் பூரா பின்னிடணும். பின்னிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு இந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டு இந்த இடையில வரும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வந்து இந்த கோனுக்கு நாம் போட்டுட்டு வந்துட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி இப்போ நம்ம சென்ட்ரலில் ஒரு நாட் எடுத்து இப்படி போட்டுட்டு இப்படி தான் வரும். நீங்கள் ஃபைனலாக வர மட்டும் இந்த மாதிரி தான் வரும். நீங்கள் இப்படியே தான் போட்டுகிட்டே வரணும். நீங்கள் இதுக்கப்புறம் நீங்கள் எப்படி போட்டாலும் உங்களுக்கு கோன் வந்து கிடச்சிடும். நீங்கள் மாற்றி இந்த பக்கம் மாற்றிட்டு அந்த பக்கம் மாற்றி போட்டாலும் உங்களுக்கு இந்த ஃபைனல் வந்து கோன் கிடச்சிடும் உங்களுக்கு. நீங்கள் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. ஆனால் இந்த இடத்துல தான் நீங்கள் ஸ்டார்ட் ஆகும். இப்போ இந்த பக்கம் நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா இந்த பக்கம் உள்ள வயரை இங்கே ஃபைனலில் முடிக்கணும். இந்த பக்கம் உள்ள வயரை இந்த ஃபைனலில் முடிக்கணும். முடிச்சுட்டு
அப்படியே மறுபடியும் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம நாட் போட்ட மாதிரியே இந்த இடத்துல இதே மாதிரி ஒரு கிடைக்கும். அடுத்த வயர் இந்த வயர் கிடைக்கும். இந்த வயர் கிடைக்கும்போது இதே மாதிரி அதுக்கு அடுத்த வயர் இப்படி கிடைக்கும். நீங்கள் ஃபைனலாக வந்து உங்களுக்கு கோன் கிடச்சிரும். இதெல்லாம் நம்ம போட்டுட்டு பார்ப்போம். ஏன்னா நான் ரொம்ப லென்த் ஆயிரும் வீடியோ, அதனால தான். ஃப்ரெண்ட்ஸ், கோன் பின்னிட்டோம். இது மாதிரி தான் நீங்கள் பின்னிட்டு வந்திருந்தீங்கனாலும் இதே மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம இப்போ இந்த கோனை வந்து நம்ம இந்த ஸ்டாரோட நம்ம ஜாயிண்ட் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம். நீங்கள் எந்த கோனில் வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த கோனில் ஜாயின் பண்ணாலும் ஓகே தான். நம்ம எப்படி இந்த கோனில் நம்ம ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ இந்த கோனோட ஃபர்ஸ்ட்டு வயர் இருக்குது பார்த்திங்களா, இந்த வயரையும் வச்சு நம்ம இணைக்க போகிறோம். இந்த மாதிரி இந்த வயரை வந்து நம்ம சொருக போகிறதில்ல, இது முன்னாடி மேலாக இருக்கும். நம்ம நல்லா டைட்டாக வச்சு நம்ம போட்டுக்க போகிறோம். நல்லா இழுத்து பிடிச்சி நம்ம வந்து இந்த கோனையும் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்க போகிறோம். அப்புறம் அடுத்த வயராளுங்க இந்த மாதிரி எடுத்துகிட்டு இதையும் வந்து கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் பண்ணிங்கன்னா அழகாக ஈஸியாக டைட்டாக போட்டுக்கலாம். டைட்டாக போடும்போது தான் நம்மளுக்கு பஃபியாக வரும் கோனு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி இழுத்து பிடிச்சி டைட்டாக போட்டுக்கோங்க. பார்க்குறதுக்கு கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் கஷ்டமாக இருக்காது. நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம். எந்த ஒரு கிராஃப்ட் செய்கிறதும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி தான் இருக்கும். நம்ம அதை இன்ட்ரெஸ்ட்டோடு நம்ம செய்யும்போது நமக்கு அது ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு வயராக எடுத்து நாட் போட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி எடுத்து இப்படியே நம்ம நாட் போட வேண்டியதான். இந்த நாட் போடுறதுக்கு நம்ம இங்கே என்ன பண்ணணும்னா, இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, நான் ஏற்கனவே இந்த இடத்துல நான் போட்டுட்டேன். அப்போ இங்கேருந்து என்னங்க 1 2 3 4 5 பார்க்கலாம், 5 வயர் விட்டுட்டு நீங்கள் இதை மீதி இருக்கிறது எல்லாமே இந்த 5 வயரை வந்து முடிச்ச போட்டு வச்சுருங்க. அதாவது மொத்தத்துக்கு 10 வயர், மொத்தத்துக்கு 10 வயர். இந்த பக்கம் 5 வயர் போட்டிருக்கோன்னா இந்த பக்கம் 5 வயர். அப்போ இந்த பக்கம் 5 வயர். இப்போ இது மீதி இருக்கிறதெல்லாம் நம்ம இதை என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம இதை பூராமே நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இந்த 5 வயரை விட்டுட்டு இது எல்லாமே ஜாயின் பண்ண போகிறோம். இதை நான் வயரை இது மாதிரி போட்டு நாட் போட்டு ஜாயின் பண்ணிட்டு காட்டு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சைடும் நான் அந்த ஜாயின் பண்ணிவிட்டேன், கோனை ஜாயின் பண்ணிவிட்டேன். இப்போ 6 கோனும் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம இது எல்லாமே நம்ம இது பண்ணி இப்படி முடிச்ச போட்டோம் இல்லையா, அதை முடிச்சில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த முடிச்ச போட்ட ஹோல்ஸ் உள்ள ஓட்டை இருக்குது பார்த்திங்களா, அந்த ஓட்டைக்குள்ளேயே அந்த ஹோல்ஸுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இப்படியே வந்து நீங்கள் உள்ளார விட்டுறணும். இந்த 2 வயரையும் எடுத்து நம்ம நாட் போட்டு அந்த 2 வயரையும் எடுத்து உள்ளார இப்படி விட்டுறணும்.
இப்படியே இந்த வயர்களை பாருங்கள், தெரியுதான்னு பாருங்கள். இந்த மாதிரி வயரை எடுத்து இந்த பக்கம் உள்ளார நம்ம போட்ட இதுக்குள்ளேயே அப்படியே விட்டுறணும். இப்படியே அதே மாதிரி எல்லா வயரையும் உள்ளார தள்ளி விட்டுறணும். அப்படியே இப்படி இப்போ எத்தனை நாட்டு போட்டோமோ அத்தனை நாட்டையும் நம்ம உள்ளார தள்ளி விட்டுறணும். இப்படி 2 லைனையுமே இதை இப்படியே உள்ளார தள்ளி விட்டுட்டு நம்ம உள்ளார எப்படி சொருகணும்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி எல்லா வயரையும் உள்ள தள்ளிடணும். சும்மா நம்ம போட்டு விட்ட அந்த கேப்லேயே தள்ளி விட்டுறணும். அந்த நாட்டுக்குள்ளே இது பண்ணி விட்டுறாதீங்க. அந்த சும்மா நம்ம நாட்டுக்குள்ளே போடாமல் அந்த நம்ம போட்ட இடத்துல கேப் போட்டு பார்த்திங்கன்னா அந்த கேப்லேயே அப்படியே சொருகி விட்டுறணும். அவ்வளோதான். இந்த மேலே உள்ள நாட்டு மட்டும் நான் விட்டுருக்கேன் பாருங்கள். அந்த நாட்டும் நான் சொருகலை, உள்ளார தள்ளி விடலை. ஏன்னா இந்த இது மட்டும் இருக்கும். இந்த மாதிரி இதை நம்ம அதுக்கப்புறம் இதை எப்படி நாட் போட்டு எப்படி முடிக்கிறதுன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ மற்றதெல்லாம் நம்ம இதெல்லாமே உள்ளார தள்ளிடணும். இதெல்லாம் பாருங்களேன், இந்த வயர் இருக்கும். நான் அதை எப்படி இருக்கணுங்கிறது அப்படின்னு நான் சொல்கிறேன். சரியா? இப்போ இது எல்லாரையுமே உள்ளார தள்ளி விட்டு பார்ப்போமா? இதே மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் உள்ளார தள்ளிடணும். சரிங்களா? உள்ளார எல்லாத்தையும் உள்ளார தள்ளிட்டு நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ இதோட ஒரு வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோ இந்த எப்படி சொருகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா உங்களுக்கு வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும். அதனால் இன்னொரு வீடியோவை போடலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். இன்னொரு வீடியோவை போடுறேன். சொருகி அதை முடிச்சுட்டு அந்த மேலே இதெல்லாம் எப்படி போடுறது அப்படின்ட்டு இன்னொரு வீடியோ போடலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி பார்த்துட்டு இந்த கோன் நீங்களும் போட்டிருந்தீங்கன்னா எங்கூட சேர்ந்து இந்த மாதிரி நீங்கள் ஸ்டார் போட்டு நீங்களும் உங்கள் கிறிஸ்மஸ்க்கு உங்கள் கையால் போட்ட ஸ்டாரை உங்கள் வீட்டில் தொங்க விடுங்க. உங்களுக்கும் சந்தோஷம் மகிழ்ச்சி உண்டாகட்டும். ஹாப்பி கிறிஸ்மஸ்.